உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்காக சிறப்பான செய்தியை இந்த மாதத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த பதிவில் மேஷராசி அன்பு சொந்தங்களே, இந்த மாதம் பொதுவாகவே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் கணக்கில் எடுத்துட்டோம்னா, ஜாதகம், நம்மளுடைய கர்ம வினை, இதையெல்லாம் தாண்டி தீபாவளிங்கிற ஒரு பெரிய திருவிழா வந்து உங்களை செலவீனமாக்கும். இது உங்களை மட்டுமல்ல, அனைத்து நபர்களையுமே செலவீனத்துக்கு ஆட்கொள்ளும். இங்கே ஒன்று நாம் தெரிஞ்சுக்கிடணும். பொதுவாக ஒரு செலவீனம் வருது அப்படின்னா, அந்த மாதத்தில் கிரகங்களுடைய கதிர்வீச்சின் அலைகள் உங்களுடைய எண்ணத்தை எப்படி தூண்டுகிறது அப்படிங்கிறத தான் நாம் ஒவ்வொரு மாதமும் பார்க்கணும். அந்த வகையில் மேசராசி சகோதரர்கள் சகோதரிகள் இருவருக்குமே சிறப்பாக இருக்க போகிறது. காரணம் என்ன அப்படின்னா, புதனுக்குள்ள சூரியன், சுக்கிரன், அதுபோக 2 கிரகங்கள் ஒன்று சேரும். இது எங்க? கன்னி ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் கூட்டு. அப்போ மேசராசியுடைய ராசிநாதன் மிதுனத்துக்குள்ள இருக்கார். அப்ப மிதுனத்தை கிராஸ் பண்ணக்கூடிய அந்த செவ்வாயோடு பகவான் உங்களுக்கு ராசிநாதன். ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் நட்பு வட்டாரங்களில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் இவர்கள் உங்களுடைய பொருளாதார சிக்கலை உண்டு பண்ணுவார்கள் இந்த மாதத்தில். மற்றபடி மனதிலே மகிழ்ச்சி, குடும்ப தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய அளவில் பொருளாதார ஒரு சமநிலை உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் தொழில், பெரிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் வருகிறது. அதே நேரத்தில் வியாபாரம் சம்பந்தமான நபர்களுக்கெல்லாம் அற்புதமான லாபம் காத்திருக்கிறது. அது எந்த துறையாக இருந்தாலும் வியாபாரத்திலே ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அசுர லாபம்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் குடும்பங்களில் சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தை இனிதாக நடைபெறும். அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. அதே நேரத்தில் பூமி சம்பந்தப்பட்ட சங்கடங்கள், சிக்கல்கள் இருந்தால் இந்த மாதத்திலே உங்களுக்கு அந்த சிக்கலிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிறப்பான ஒரு நல்ல அந்தஸ்தை பெறுவீங்க. ஆனால் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்லணும். காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் மிதுனத்துக்குள்ள இருக்கிறதுனால. அதே நேரத்தில் சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்து 2 பேரும் நட்பு கிரகம்தான். ஆனாலும் சிறு சிறு விபத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்திலே உங்களுக்கு வர காத்திருக்கிறது. அதே மாதிரி மேசராசி அன்புள்ளங்கள் உயர் பதவி வகித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உருவாகி மனதிலே சஞ்சலங்கள், அதாவது என்னடா இந்த நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு, அது இப்போவா வரணும், அடுத்த மாதம் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு ஆட்படுவீங்க. அதாவது ஒரு தேவைக்கு உங்களால் போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு அலைச்சல் அப்படின்னு வச்சுக்கிடலாம். அலைச்சல் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளுக்கு. சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடிய
அத்தனை நபர்களுக்கும் ஒரு சீரான வளர்ச்சியும், மனதிலே ஒரு விதமான படபடப்பும் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்களின் கூற்று. பொதுவா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். காரணம் என்ன அப்படின்னா, தீப ஒளி திருநாள் அப்படி இருக்கிறதுனால, அந்த நிகழ்வை நாம கடத்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிறதுனால, அதிகப்படியான செலவுகள் காத்திருக்கிறது. ஆனால் கடன் உங்களுக்கு சங்கடத்தை தரும். அதனால முடிந்த அளவுல இருப்பதை கொண்டு நீங்க அந்த நிகழ்வை கடத்தி கொள்ள வேண்டும். கடன் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா, நவம்பர் மாதத்துல சங்கடம் வந்துரும். அதனால கடன் வாங்காமல் முடிந்த அளவுல கையில் இருப்பு எவ்வளவு இருக்கிறதோ, அதை வைத்து இந்த நிகழ்ச்சியை தள்ளி போடும். அதை மட்டும் புத்திசாலித்தனமா செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, மேசராசி அன்புள்ளங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அதே மாதிரி உறவுகள் வருகை ஒரு மகிழ்வை தரும். அதே போல பூர்வீக சம்பந்தப்பட்ட உறவுகள், இரத்த பந்தங்கள், இவங்கெல்லாம் ஒரு மனதிலே மகிழ்ச்சி பொங்கக்கூடிய சில காரியங்கள் எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். அதில் எல்லாம் ஒரு குறைபாடும் இல்லை. அதே நேரத்தில் நல்ல சிறப்பான லாபங்கள்லாம் உண்டு. நட்பு வட்டாரங்கள்ல கவனமாயிருங்க. கடன் வாங்காம இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக கடத்தி செல்லும். அன்புள்ளம் கொண்ட மேசராசி அன்பு சகோதர சகோதரிகளே, திரும்பவும் இதுபோல ஒரு நல்ல தகவலை, நல்ல அறிவுறுத்தலை உங்களுக்கு திரும்பவும் கொண்டு வருவேன். அதுவரை நன்றி நண்பர்களே.